சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்தினதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இந்து குடும்பத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டவன். நானும் எங்க பெரிய பையன்தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை மட்டும் நடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கே மகிமை. எனக்கு எப்பொழுதும் நான் இந்துல இருக்கு சொல்லுவே, எனக்கு ரொம்ப கழுத்து வலி பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், வீக்கம், வலி எல்லாம் இருக்கும். ஆனாலும் எவ்வளவோ டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனாலும் சரியாகல. அந்த மாத்திரை போடுற நேரத்துக்கு தான் எனக்கு சரியா இருக்கும். ஆனாலும் ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு கவலையோடு துக்கத்தோடு தான் நான் வேதனையை அனுபவித்து கொண்டிருந்தேன். நான் இப்படி இருக்க சொல்ல எனக்கு கிறிஸ்டின் பத்தி தெரியாது. தெரிஞ்சாலும் எனக்கு இதுன மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரி சொன்னாங்க, நீ வாமா இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வரேன், ஒரு நாளைக்கு போயிட்டு சர்ச்சில் பார்க்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தேன். போனேன். அங்க கேட்ட வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் எங்கோட பேசுற மாதிரியே இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் எசேக்கியா ராஜா, பைபிள்ல எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்தார். ஆனால் நான் மரித்து போயிருந்தா 32 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். எனக்கு மரிக்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு வயசு 70. ஆனாலும் நான் கடவுளை உறுதியா பற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு தாயின் கயிறு வருகில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசனியாய் கட்டளையிட்டேன் என்ற வசனத்தின்படி என்னை தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். நான் நான் 10 பேர்ல பிறந்தவ. ஆனாலும் எளிமையா இதான் இருப்பேன், எதையும் இதுன மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சோத்திரம். எங்க பையனும் அப்படிதான். ஆனாலும் எங்க பையனுடைய சூழ்நிலை கல்யாணம் ஆகல, திருமணம் நடக்கல. இன்னொரு பையனுக்கும் சித்தா படிச்சு வேலை இல்லை. மருமக படிச்சு பிபாம் படிச்சுக்கிற, அவளுக்கும் வேலை இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இந்த கூடிகளை இணைத்து எங்களை ஆசீர்வதித்தார் என்ற நம்பிக்கையோடு இந்த சாட்சியை சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். 25 போன வருஷம் 25 மே மாசம் நான் எங்க பொண்ணு வீடு, நீங்க பிரதரும் சிஸ்டர் இருக்கிற எதிர்க்கு பிளாட்லயே எங்க பாப்பா 34 இருக்கிறாங்க. நான் ஈஜில் வந்தாலும் எங்க வந்தாலும் கூட்டத்துக்கு போவேன் செய்வேன். அப்போ ஜெயராணி சிஸ்டர், வா இங்க ஜபம் நடக்குது, இந்த லிங்க்ல நீ போட்டீங்கன்னா 5 மணிக்கு கேட்கலான்னு என்னை கூட்டி போனாங்க. சிஸ்டர் வீட்டுல போய் நான் போட சொல்ல பிரதர் இல்ல, சிஸ்டர் மட்டும் எனக்கு ஜெபிச்சு அனுப்பிச்சாங்க முதல்ல. அதுக்கப்புறம் நாளைக்கு வாமா இந்த லிங்க்ல பிரதர் போட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுநாள் திருப்பி போனேன். இந்த லிங்க்ல வாங்கிக்கன்னு கேட்கலான்னு நான் போகும்போது அப்போ எல்லாருமா இறங்கி அவங்க கார் பார்க்கிங் வந்து இது மாதிரி ஊழியத்துக்கு போறோமா, நாளைக்கு வா நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார் பிரதரு. ஆனாலும் மறுநாளும் போன ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கடவுள் என்னை கைவிடல. அந்த வாஞ்சியை நிறைவேற்ற நாங்க ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் டிசம்பர் மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை நின்று பாஸ்டிங் சொல்லிட்டு பொன்சில் சிஸ்டரும் ராதா சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டிங் பிரேயருக்கு போறோன்னுவாங்க. நாங்க 11 மணிக்கு ஜெபிக்க சொல்ல, அப்ப நீ இதுல கலந்துக்குமா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க லிங்க். எனக்கு லிங்க் போடவும் தெரியாது, கொடுக்கவும் தெரியாது. அப்போஸ்தலர் பிரச்சனைன்னு அப்போஸ்தலர் பிரேயர் குரூப்னு இருக்குமா, அதுல வந்தியானா தெரியும் நாங்க. அப்போ நான் எதிர் வீட்டுல சொல்லி அந்த லிங்க் வாங்கி அன்னைக்கு உபாச கூட்டத்துல கலந்துக்கினேன். அப்போ ஆலயத்திலாம் நான் சுத்திகரிப்பு கூட்டம் நடக்குது. அப்போ ஆனாலும் எனக்கு நான் இந்த உபாச கூட்டத்துல கலந்துக்கினேன். அன்னைக்கு பேசின வார்த்தைகள் ஆண்டவர் எனக்கே பேசின மாதிரி இருந்தது. ஐயாவும் அம்மாவும் ஆராதித்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்பத்திலிருந்து 1ஆம் தேதி வாக்கு தத்தமும்
இருந்து ஒவ்வொரு மாசமும் வாக்கு தத்தம் கொடுத்து எல்லாருக்காக ஜெபிச்சு கொண்டிருந்தது. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என் குடும்பத்திலையும் ஒரு அற்புதம் அதிசயத்தை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. எனக்கு வியாதி மட்டும் நீங்கணும், என் பையனுக்கு திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், பெரிய சிறிய மகனுக்கும் வேலை கிடைத்து மருமகளுக்கும் வேலை கிடைத்து உண்மை ஆராதனிக்கணும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் நான் விடிகாலத்திலே கேட்பேன். என் கணவருக்கும் ஆபரேஷன் பண்ணி இருக்குது ஆற்று, அவருக்கும் காது கேட்காது. ஆனாலும் நான் சொன்னாலும் இதுல கேளுங்க நல்லா இருக்கும்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு கிறிஸ்தவங்கன்னாவே பிடிக்காதுன்னுவாங்க. நான் காலையில 4 மணிக்கு எழுந்து அந்த ரூம்ல போட்டு கேட்பேன். அவர் இந்த ரூம்ல உட்காந்துக்குன்னு அவரு தியானம் பண்றேன்னு அவர் தியானம் பண்ணிக்கின்னு இருப்பாரு. ஆனாலும் கடவுள் என்னை கைவிடாத ஒவ்வொரு நாளும் இந்த 6 மாசத்திலையும் இதுல கூடிகளை இணைச்சு பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். அந்த வசனத்தை கேட்க என் உள்ளத்திலே எனக்கு ஒரு மாறுதல் வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அம்மாவும் எல்லாரும் எப்படி இருக்கிறேன்னு கேட்க சொல்ல எனக்கும் ஐயோ நம்மளையும் ராஜாவும் கேட்கணும்னு ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு நான் மனசுக்குள்ளே நினைப்பேன். ஒரு நாள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க பாடுறாங்களே, எனக்கு ரொம்ப ஜெபிக்கவும் தெரியாது, இது மாதிரி கூட்டத்துல தான் கலந்துக்கணும்னு நினைப்பேன். அப்ப பிரதர் வந்து சொன்னாங்க, விமலாம்மா பாட்டு பாடுறியான்னு. அப்ப பாடினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன போய் கேட்டாங்களே, ஒன்னுத்துக்கும் உதவாத பாடுறியான்னு, எனக்கு தெரிஞ்சது பாருன்னு சொல்லிட்டு பாடினேன் நானு. கர்த்தர் அதை வாழ்க்கை பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஒரு நாள் 4 மாசத்துக்கு முன்ன ராஜா ரொம்ப சிக்கா இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்க தம்பி எங்க பையனுடைய எங்க அக்காவுடைய பையன் சொன்னா, ரொம்ப மோசமாகறா ராஜா, நீங்க தான் பிரேயருக்கு போறீங்களே நீயும் கோவிந்தோ, அவனை இட்டுமா எங்கன்னா பாருங்களா அப்படின்னு சொன்னாங்க. எங்கடா போய் பாக்குறது தெரியல, எனக்கு ஒரு லிங்க் இருக்குது பிரேயர் மீட்டிங்ல, அதுல ஒன்னு அட்டன் பண்றானா கேளுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க, ரொம்ப இதுவா இருக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனும் கேட்டுக்கிட்டு வர்றான். அவனுக்கு வேலையில எம்டெக் ஃபர்ஸ்ட், குடும்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. யாருமே இந்த தெய்வத்தை அறியாதவங்க கர்த்தர் இந்த குடிகளை இணைத்தது எவ்வளவோ பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்னை கைவிட மாட்டார். இந்த எல்லா விக்கிர ஆராதனையிலிருந்து தெரிந்து கொண்ட தேவன் இன்னும் எங்களை வல்லமையாய் பயன்படுத்த நீங்க யாரும் ஜெபிக்கும்படி கேட்கிற. அது மாத்திரம் இல்ல, பாஸ்டிங் திங்கம பிரதர் காலையில திங்காம ஜெபிச்சு கொண்டு இருக்கு சொல்ல, இந்த 6 மாசமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இப்ப அற்புதம் நடக்காதா, என் வலி தீராதா, என் வேதனை மாறாதா, எசப்பா 6 மாசம் ஆயிப்போச்சு, இந்த மாதத்துல வாக்கு தத்துவம் சொல்லலாம் நான் கூட சொல்லி ஜெபிப்பேன். ஏசாயா 53 படிப்பேன், 91 காலையிலயும் படிப்பேன், மத்தியானம் எப்போ வேலை கிடைக்குதோ நேரம் கிடைக்க சொல்லாம படிப்பேன். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே நான் உன்னிடத்தில் பொண்ணோ பொருளோ கேட்கலப்பா, என் குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வரணும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறோம், ஒரு குடும்பமா இருந்து உண்மை ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், வாழ்த்தணும், வணங்கணும், போற்றணும். ஆண்டவரே நான் நினைப்பேன். எனக்கு ஜெபிக்க முடியலனால மனசுல சொல்லியிருக்கேன், இந்த கூடிகளை எப்ப இணையணும், எப்போ இதுன்னு வாங்கன்னு தான் இருப்பேன். ஆனாலும் பிரதர் அன்னைக்கு சொன்னாங்க, இந்த மாதத்திலே 90ஆம் சங்கீதம் அந்த வாக்கு தத்தம், எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து இருக்கும்படி, எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி, களி கூர்ந்து வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து இருக்கும்படி மகிழும்படி உண்மையிலே நாங்கள் கிருபையினால் எங்களை மகிழ்ச்சி ஆகின்ற வசனத்தை இன்னைக்கு நிறைவேறனா கூட நிறைவேறணும்னு 4 மணிக்கு சொன்னாங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும் ஆண்டவரே, இந்த மாசமானால் என்னால ஒண்ணும் முடியல சுவாமி. ஆண்டவரே எப்பவும் சொல்லுவார் எங்க வீட்டுக்காரர், எப்பனா முடியல என்னால வேலைக்கு போனோம், நான் ஒண்டியா வேலை சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போனா, நீதான் ஏசு சுகம் கொடுக்கிறாருன்னு போனிய, சுகமே கொடு, நீயும் பையனையும் போய் அவனையும் கல்யாணம் ஆகட்டாத செய்து வேலைக்கு போகட்டாத பண்ண, தேசு சுகம் கொடுக்குறான்னு இயேசுவே சுகம் கொடுக்கட்டும் அப்படின்னு கிண்டலெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஐயாங்களை கூட கூட்டாந்து கூட நான் ஜெபிக்க மாட்டேன். அவர் இல்லாத நேரம் ஊருக்கு போயிட்டேன்னு நான் இட்டாந்து ஜெபிப்பேன். அவங்களும் நல்லா ஜெபிப்பாங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்க தான் அவங்களும். இருந்தாலும் அவர் இல்லாத இதுக்கு கேர்ல வர சொல்ல கூட அவர் இல்லாத இன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்து ஜெபிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த பாஸ்டிங் முந்தா நேத்து நடந்த பாஸ்டிங்ல எனக்கு தெரியாது பாஸ்டிங்னு. எனக்கு
இதுல போட்டதுன்னா எனக்கு பார்க்க தெரியாது. சொல்றேன் இன்னைக்கு பாஸ்டிங் வெள்ளிக்கிழமை மாமலா பார்ப்பேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடக்கிற அன்னைக்கெல்லாம் யாரன்னா சொன்னாங்களான்னா ராதா பொன்சிலி சிஸ்டர் சொன்னாங்களான்னா பார்ப்பேன். அன்னைக்கு ரொம்ப எங்க வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க. என்னால வலி தாங்கவே முடியல. அப்போது நான் ஆண்டவரே என்னால முடியல சுவாமி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சுவாமி, என்னால முடியலன்னு தான் ஒவ்வொரு வேலை செய்ய சொல்ல பண்ணுவேன். அப்போ நான் பாஸ்டிங் ப்ரேயர் இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துன்னு இருக்க சொல்ல, அப்போ பாஸ்டிங் ப்ரேயர்ன்னு ராதா சொல்லிச்சு. நான் உடனே ஐயோ ராதா காலையிலே சொல்லி இருந்தாங்க, இன்னைக்கு ஜபத்துல கூட சொல்லலையே தெரியாதே. நான் கரெக்டா பாஸ்டிங் ப்ரேயர்னா 11 மணிக்கெல்லாம் சமைச்சிட்டு உக்காருவேன். ஐயோ இன்னைக்கு சமைக்க கூட வெளியே என்ன செய்யுது ஆண்டவரே ஏசப்பா, நான் அந்த பாஸ்டிங் ப்ரேயரே விடக்கூடாது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் கணவர் சொன்னாரு, இன்னைக்கு சமைக்க வேணா, கூழ் வச்சு இருக்குது, கூழ் சாப்பிட்டுலான்னு சொன்னார். கடவுளே உமக்கு நன்றியப்பா, என் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுறேன் ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி சோதர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நானு அந்த பாஸ்டிங்ல ப்ரேயர்ல அட்டன் பண்ணேன். அப்பவும் 11:45. ஐயோ 11க்கே ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களேன்னு பார்த்தா 11:30க்கு தாமான்னு சொல்லிச்சு ராதா. நான் 11:45 வச்சேன். உடனே அம்மா என்ன சொன்னாங்க, என்ன விமலா அம்மா உடம்பு சரியாலையான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, கால் வலி, ஒண்ணுமே நிக்க முடியலம்மா என்னால. அடுப்பாண்டு 1/2 மணி நேரம் நின்று 1/2 மணி நேரம் வந்து படுத்துதுன்னா சரியா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, இன்னைக்கு பாஸ்டிங் பறையலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் அப்படியே அவங்க அந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு நான் உக்காந்துக்கினே தான் கேட்டுக்கினே இருந்தேன். திடீர்னு அம்மா பாடி இதுல சொன்னாங்க, வலது பக்கத்தில வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிற வலு சர்வத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போறேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அப்படியே அப்படியே உடம்பே அதிர்ந்த மாதிரி இருந்தது. ஆண்டவரே என்னால தாங்க முடியலையே, அம்மா சொல்றது எனக்காக தானே இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் நினைச்சேன். ஆனாலும் எனக்கு மாறு பக்கம் தான் கட்டி மாதிரி எப்போனா ஒரு வாட்டி நீட்டா வரும் வாழ்க்கை மாதிரி. அது கேன்சர் என்னன்னு சொல்லிட்டு கூட நான் 4 வருஷத்துக்கு முன்னால் செக் பண்ணா இல்ல. ஆனாலும் அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒரு உணர்வு வந்தது. ஆண்டவரே இந்த கால் வலியும் இந்த ஒரு கையே வீந்துற மாதிரியே சொன்னாங்க. டாக்டர் கூட சொன்னாங்க, உனக்கு சோத்து காலும் சோத்து கையும் உனக்கு லக்கு ஆற்றிடுமா அப்படின்னாங்க. ரத்த ஓட்டம் இல்லாத இந்த முட்டிக்கு மேலேயும் தொடைக்கு இருக்க சொல்லும். ஆண்டவரே மக வெக்கப்பட்டு போக கூடாது சுவாமி, நான் உன்னண்ட வருந்து இருக்கிறேன், ஏசு சுகம் கொடுத்தாங்க, ஏசு சுகம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. ஆண்டவரே அப்பா எனக்கு எப்படியாவது சுகம் கொடு சுகம் கொடு அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த கூடியில அன்னைக்கு அம்மா சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப எழுந்து பார்த்தேன், நடந்து பார்த்தேன், வலியே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நிச்சயமாகவே உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுவாரு. உன் மன விருப்பத்தின்படி தந்தள்ளி உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரு. அப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனாலும் ராத்திரில வரும், இது காலையில இருந்து பார்த்தா பைபிள் இருக்கும். உனக்கு ஒரு வழியா வரவன் 7 வழியா ஓடி போவான்ற வார்த்தையும் வரும். முன்னாலயத்தின் மகிமை பார்க்கிலும் பின்னாலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஆண்டவரே அப்பா, நாங்க ஆராதிச்சது ஆண்டவரே விக்கிர ஆராதனை. அப்பா அந்த ஆலயத்தை விட இந்த ஆலயம் மகிமையாய் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கடவுள் செய்வார் என்று என் கணவரை மாத்தணும், என் குடும்பமா நாங்க வதிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். என் கணவரை ரட்சிக்கணும், என் பிள்ளைகளை ரட்சிக்கணும். யாருமே இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் ரட்சிப்புள்ள வரணும். நான் சொன்னேன்னா கூட இதை லிங்க்ல கேளுங்கோ இல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, முதல் உன் கணவர் மாறட்டும், நோய் தீரட்டும், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படி எல்லாம் செய்யறாங்கப்பா, மக வெக்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி, உன்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொன்னீரப்பா. நம்பிக்கையோடு செய்யறேன் சுவாமி. ஆண்டவரே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பிறகு பலன் கிடைக்கும் என்று சொன்னீரப்பா. பாலச்சந்தர் கூட போட்டோம், அந்த உடனே ஒரு வாரத்துக்குள்ள ராஜா நல்லது அவன் பார்த்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறான். சின்னம்மா போன வாரம் பார்க்க சொல்ல ரொம்ப கூனி குறுகி அப்படி உக்காந்துருந்தான். ராத்திரி எல்லாம் தூங்கல எங்க வீட்டுல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மறுவாரம் பார்க்க சொல்ல அவ்வளவு தெளிவா அவ்வளவு இதுவா இருக்கிறான், நல்லா பேசுறான் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒன்னும் சந்தோஷம் பொங்க அப்படி. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. அந்த பையனை மாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா. அவனை ஆலயத்துக்கு கொண்டு வருமாப்பா. இந்த கூடுகை விட்டு
நீங்காது இருக்க உதவி செய்யுமாப்பா. அவங்க அம்மா தான் சோறு போட்டு ஊட்டியிருந்தாங்க, தண்ணி ஊத்துறது எல்லாமே செய்சாங்க. இதுல வந்த பிறகு நல்லா இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனும் வேலைக்கு போனன்று அவங்க அம்மா வாஞ்சியோடு இருக்கிறாங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கு போனா கூட எவ்வளவு மேலா இருக்குன்றாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கடவுள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை பார்த்துதான் பாலச்சந்திரன் வந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவன் வரல, அவனுக்கும் குழந்தை இல்லைன்னு. ஆனாலும் அவங்க ஒருத்தர் சொன்னார், நம்ம எனக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஏறி சொல்றதுக்கு சொல்லுவாங்களேன்னு. நான் ஒரு படி ஏறினா என்னை 7 படி இறங்குற மாதிரி சொல்லுவாங்க, வார்த்தை ஊசியில குத்துற மாதிரி. ஆனாலும் நான் உறுதியா கடவுளை பற்றி கொள்ளணும், கடவுளை வழித்து விலகாதபடி என்னை பாதுகாக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதும். இந்த கூடையில வந்த பிறகு எனக்கு எவ்வளவு நிம்மதி, சந்தோஷம், சமாதானமா இருக்குது. குடும்பம் முழுவதும் சமாதானத்திலிருந்து பிள்ளைகளை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாழ வாழ உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். எங்க சின்ன பையனுக்கு தான் கல்யாணம் ஆகுது. எங்க பேத்தி இந்த வருஷம் 10வது போய்க்கிறா. அவ சண்டே கிளாஸ்ல போன வருஷம் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்தது. ஜோதி பிரபா அவ பேரு. அதுக்கு முன்ன வருஷம் 2வதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷேட்ல அந்த செகண்ட் பரிசு கிடைத்தது. அவர் ஸ்டேட்லயே அவளுக்கு நல்ல கடவுள் ஞானம் கொடுத்துக்கிறாரு. ஆனாலும் எங்க சின்ன பையன் இதுலதான் இருக்கிறான். இருந்தாலும் காலையில அந்த பொண்ணு 9 மணிக்கு சர்வீஸ்னா சைக்கிள் எடுத்துன்னு போயிடும் 1 கிலோமீட்டர்ல. அது சொல்லும், நான் பாஸ்டிங்ல தான் போவோம் பாட்டி அப்படின்னு சொன்னோம். கடவுள் அந்த பொண்ணையும் வழி அந்த கடவுளை விட்டு வழி விலகாதபடி பாதுகாக்கும்படி ஜெபிக்கும்படி தாழ்மையா கேட்டுக்கிறேன். கர்த்தரே எல்லாம் எங்க சகோதர சகோதரி ஒருத்தர் கூட இந்த தெய்வத்தை அறியாதவங்க கோயில் கோயிலா போறாங்க. நம்ம சண்டே 2 மணி 3 மணி வரைக்கும் போய் ஆராதிப்போம். அவங்க 7 மணிலிருந்து காலையில 7 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் அந்த கல்லு தெய்வத்துக்கிட்ட போய் அப்படி வணங்கி அப்படி பாடுறாங்க கத்தி. ஆண்டவரே, பக்திமான தனக்கென தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரப்பா. இந்துல பக்தி வைராகமாக்குறாங்கப்பா. அவங்களெல்லாம் ரட்சியும் 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 கெட்டு போக கூடாது சுவாமி. ஒரு ஆத்மா கெட்டு போவதும் சித்த இல்ல சுவாமி. மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூடிகளை இணைத்த ஜெபித்த பிரதருக்கும் சிஸ்டருக்கும் கூட இருக்கிற சகோதரிங்க ஜெபித்தவங்களுக்கும் பொஞ்சலி சிஸ்டரும் ராதாவும் என்னை இந்த கூடையில சேர்த்து இணைத்ததுக்காக கொடான கோடி கடவுளுக்கு சோத்திரம். எங்க வீட்டுல இருக்கிற விக்கிராரதெல்லாம் எடுத்து போடணும், எங்க இல்லத்துல இருக்கிற விக்கிராரதெல்லாம் எடுத்து போடணும். நீங்கள் யாவரும் ஜெபிக்கபடி தாழ்மையா கேட்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சோத்திரம். இந்த கூடைகளை இணைந்ததிலிருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் உள்ளத்துக்குள்ள எனக்கு பயம் திகில் இருந்து கொண்டே இருக்குது. எங்க வீட்டுக்காரர் அப்படியே எதனா இட்டாந்து ஜெபிச்சா எதனா டக்குன்னு எதனா சொல்லிடுவாரு. அதுக்குதான் பயந்து நான் அவர் இல்லாதன்னு சொல்ல யாரானா இட்டாந்து கூட ஜெபிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் விஜயனுக்கு போனாலும் சிஸ்டரை பார்க்கணும், ஜெபிச்சுக்கணும் வரணும்னு தான் வாஞ்சியோடு. அடுத்து ஜனவரி மாசம் போனேன் எங்க பொண்ணு வீட்டுக்கு பொங்கலுக்கு போகும்போது போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். கடவுள் செய்வாருன்றார். ஜெபிச்ச அம்மாவுக்கு அன்னைக்கு சொன்ன எனக்கு வார்த்தையிலிருந்து எனக்கு கால் ரொம்ப நல்லா இருக்குது. கடவுளே எங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே சோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென்.